எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10:11. வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். பிரியமானவர்களே, பூமியிலே அநேக கர்த்தாக்களும் அநேக ஆண்டவன்மார்களும் இருக்கவே இருக்கிறார்கள். பூமியில ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு, எங்க கடவுள் தான், உங்க கடவுள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில பல கடவுள்களும் பல கர்த்தாக்களும் தேவர்களும் இந்த பூமியில இருப்பதாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். கர்த்தரோ மெய்யான தெய்வம், கர்த்தரோ மெய்யான தெய்வம். இந்த கர்த்தர் யார்? இந்த கர்த்தர் மெய்யான தெய்வம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இவையெல்லாம் நம்ம வேதத்தில் தேடி வாசிக்கலாம். மற்றபடி பிரியமானவர்கள், கர்த்தாக்கள் என்று சொல்லக்கூடிய, தேவர்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களை குறித்தும் தேவர்களை குறித்தும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசித்தால் அது நமக்கு நன்கு விளங்கும். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அந்த கர்த்தாக்களுக்கும் அந்த தேவர்களுக்கும் இந்த பூமியில் உள்ள ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய அத்தனை தெய்வங்களுக்கும் வல்லமை இருக்கிறதா என்று சொன்னால் வல்லமையும் இருக்கிறது. இப்படி தெய்வங்கள் என்று சொல்லி இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள், கர்த்தாக்கள், ஆண்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கும் பொழுது எந்த தெய்வம் உண்மையான தெய்வம் என்று நாம் காண்பது, அறிந்து கொண்டு அவரை அடைந்து கொள்வது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பிறப்பின் முக்கியத்துவமாக இருக்கிறது.